இத்தன நாளா நம்ம ரேவதி எங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு தன்னோட புள்ள கௌதம் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, அதுக்கப்புறம் கௌதமோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எப்பவும் போல நம்ம ரேவதி வந்துட்டு அந்த கடவுள வழிபட்டு வரலாம் அப்படின்ற மாரி சொல்லி, அவங்க ரெகுலரா போகக்கூடிய கோவிலுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா, இப்படி உங்க புள்ள கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. உண்மையிலேயே இத நம்ம ரேவதி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ நெனச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவ பத்தி கௌதம்க்கு தெரிய வரக்கூடாது. கௌதம பத்தி எஸ்எஸ்கேவுக்கு தெரிய வரக்கூடாது. அப்படி இப்படின்ற மாரி நெனச்சு, கௌதம எப்படியாச்சும் சேஃபா வச்சுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அங்க அந்த சாமியார் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே நம்ம அ இவங்க ரேவதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிய தான் குடுக்குது. அதாவது அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி போலாம் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா கிளம்பி போனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாமியார் வந்து கூப்பிடுறாங்க. அதாவது உங்க புள்ளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி வந்துட்டு என்ன சொல்றீங்க? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அங்க போய் உட்கார்ந்து அந்த சாமியார் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே கேட்கும்போது தான், உண்மையிலேயே நம்ம ரேவதியால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா, இத்தன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, தவமா தவம் கிடந்தாங்க. அதாவது 30 வருஷமா நம்ம கௌதம பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பார்க்கவே முடியல. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு, இப்போ கொஞ்ச நாள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து தன்னோட புள்ள அப்படின்ற மாரி தெரிஞ்சு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கூட நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மகன் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதியே இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறாங்க. அதே மாதிரி நம்ம ரேவதிய பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்கேவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மூளையில வந்து ரத்த அடைப்பு இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா சாக போறாங்க அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கௌதமோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது நீ செஞ்ச பாவம் வந்து பார்த்தீங்கன்னா, உன் புள்ளைக்கு வந்து சேரப்போகுது. நீயும் அப்பனும் அதாவது உன்னோட புருஷன், அதாவது அந்த பையனுக்கு அப்பாவும் சேர்ந்து செஞ்ச ஒரு பாவம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சேர்ந்து இப்போ கௌதமோட தலைக்கு, அதாவது உன் புள்ளையோட தலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, குறி வச்சிருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். அதாவது நம்ம ரேவதி இருந்துட்டு தன்னோட மகன் கௌதம்க்காக தான் இவ்வளவையும் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றது அதாவது உன் புள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கண்டம் இருக்கு அப்படின்ற மாரி தான். இத கேட்டதுக்கு அப்புறமா ரேவதிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. என்ன சாமி சொல்றீங்க? இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த சாமியார்கிட்டயே கேட்கும்போது, நீ இந்த பரிகாரத்த செஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உன் புள்ளையோட உயிர் தப்பிக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரேவதிக்கு இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. நம்ம கௌதம காப்பாத்தியே ஆகணும். அது ஒண்ணு மட்டும் தான் அவங்களோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதாவது இங்க இந்த சாமியார் சொன்ன மாரி, அடுத்ததா கௌதமோட உயிருக்கு உண்மையிலேயே ஆபத்து வரப்போகுது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.